ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா பாருங்கள். மற்றவங்ககிட்ட சொல்லிட்டேன் எப்படி மாவு அரைக்கணும்னு. பச்சை மிளகாவை பொடிசாக கொந்திக்கிங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாவை பொடிசாக கொந்திருங்க. இங்கே பாருங்கள், நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப போட்டாலும் உங்களுக்கு தோசை விட முடியாது. பச்சை மிளகாவை பொடிசாக நல்லா பொடிசாக கொந்திருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பாருங்கள். வெங்காயம் நல்லா பொடிசாக கொந்திட்டேன், நறுக்கிட்டேன். பொடிசாக இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நல்லா கிண்டிடுங்க. கூட போனால் போடலாம், நல்லா இருக்கும் வெங்காயம். இவருங்க நல்லா கிண்டிட்டு அடுப்பை குறைச்சிக்குங்க. அடி பிடிக்குது, தோசை வந்து கீயக்கூடாது. பெருசா ஊற்றினாலும் சின்ன ஊற்றினா கூட ஊற்றிக்கலாம். இப்படி நல்லா சுற்றிக்குங்க. வெங்காயம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, இருந்தாலும் ருசியாக இருக்கும். அப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட், தோசை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. இது கோதுமை அப்பம்னு சொல்லுவாங்க. திருப்பியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரொம்ப வந்து திக்காக கரைச்சிக்காதீங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அப்பம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ருசி இருக்காது. இது பார்த்தீங்கன்னா சினாங்கான சமையல். ஓகே ஃப்ரெண்ட், இந்த மாதிரி நீங்கள் நிறையா அப்பம் சுட்டுட்டு நீங்கள் எப்படி சாப்பிடணும்னு அப்படி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன்னா சம்டைம் நம்மளுக்கு வந்து தோசை மாவு கிடைக்காது. ஸோ எது பசியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அவசரமாக ஒரு சமையலுக்கு தான் இந்த கோதுமை அப்பம் வந்து நம்ம சுடுறோம். இந்த கோதுமை அப்பம் ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் இது எதில் சாப்பிட்லான்னா கோழிக்கறி, முட்டைக்கறி, அதுக்கப்புறம் மீன் கறி, சாம்பார் எல்லாத்தையும் சாப்பிட்லாம். சட்னி கூட சாப்பிட்லாம். இது ரொம்ப ருசியான ஒரு சாப்பாடு. அவசரத்துக்கு இது சமைச்சிக்கலாம். மாவு கிடைக்காதவங்க கோதுமை வாங்கி இந்த மாதிரி ஒரு அப்பம் சுட்டு நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னது கட் பண்ணேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் முட்டை போட்டேன். ஒரு முட்டை போட்டு தான் பிளெண்டை பண்ணேன். நீங்கள் முட்டை போடாமல் சமைக்கலாம், அப்போ நல்லா தான் வரும். ஸோ இது கோதுமை அப்பம். நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ.